கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 38 ஏசாயா 38 அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். ஏசாயா 38 அதிகாரத்தில் என்ன சொல்லி பார்த்தோம்னா, எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா வந்து பாபிலோன் ராஜா அனுப்பிவிட்ட மக்கள்கிட்ட அரண்மனையில் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் காண்பித்ததுனால ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீ இப்படி காண்பிச்சதுனால எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே அவங்க எடுத்து கொண்டு போகக்கூடிய நாட்கள் வரும். எடுத்துகிட்டு போயிட்டு 2 பிள்ளைகளை கூட என்ன செய்வாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போய் அங்கே அடிமையாக வச்சுருப்பாங்க, வேலைக்காரங்களாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே எசேக்கியா என்ன சொல்கிறாரு, என்னோட நாட்கள் இல்லாத சமாதானம் உண்மை இருக்குமே அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அவனுக்கு சொல்லலாம். அப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் ஜனத்தை என்ன செய்யுங்க, ஆற்றுங்க தேட்டுங்கிறான். என் ஜனத்தை என்ன செய்யுங்க, ஆற்றுங்க தேற்றுங்க சொல்லிட்டு சொல்கிறான். எருசலேமுடன் பட்சமாக பேசி எப்படி போர் முடிஞ்சுது, அதன் அக்கிரமம் எப்படி நிவர்த்தி ஆயிற்று, அந்த பாவங்களின் மித்தமும் என் கையில் ரிட்டிப்பாக அணிந்து தீர்ந்தது என்றும் அதுக்கு கூறுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறான். அது சொல்கிறப்ப கர்த்தருக்கு என்ன செய்யணும், வழியை ஆயத்தப்படுத்தணும், அவந்திர வெளியில் தம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. சத்தம் கேட்குது, ஜனத்தை ஆற்றுங்க தேற்றுங்க, எருசலேம் பட்சமாக பேசி போர் முடிந்தது என்றும் அக்கிரம நிவர்த்தி ஆயிட்டுது என்றும் சகல பாவலின் மித்தம் கர்த்தருடைய கையில் ரெட்டிப்பாக அடைந்து தீர்ந்தது என்று அது கூறுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, ஒரு சத்தம் உண்டாகுது. அது மாத்திரமில்லை, அது என்ன சொன்னால் கர்த்தருக்கு என்ன செய்யணும், வழியை ஆயத்தப்படுத்தணும். அவாந்திர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை என்ன செய்யணும், செவ்வாய் பண்ணணும். பள்ளமெல்லாம் என்ன செய்யும், உயர்த்தப்பட்டு சகல கல்மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். கூணலானது செவ்வியாகும், கரடு முரடானவெல்லாம் சமபாக்கப்படும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமனையாகவும் அது ஏகமாக காணும். கர்த்தர் வாக்கது உரைத்தது என்று வனாந்தத்தில் கூப்பிடுற சத்தம் என்ன செஞ்சுட்டு உண்டாயிற்று. இப்போ எசேக்கியா அப்படி சொன்னால நடு நாட்களில் அவருக்கு சத்தம் உண்டாகும்னு சொல்லும்போது கர்த்தருடைய சத்தம் வந்து இது இருந்தது. கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்தணும், அவருக்கு அவந்திர வெளியே நிச்சயணும். நம்முடைய அவந்திர வெளியில் தேவனுக்கு பாதையை சேவை பண்ணணும். பள்ளமெல்லாம் என்ன செய்யும், உயர்த்தப்படும், மேடாக்கப்படும். மலையும் குன்றும் என்ன செய்யும், மேலே உயரமாக இருந்தாலும் அதில் என்ன செய்யும், தாழ்த்தப்படும். கோணலாக இருக்கிற காரியங்களை என்ன செய்யும், செவ்வியாக மாறிடும். எதெல்லாம் கரடு முரடாக இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யும், சமமாக்கப்படும். கர்த்தரின் மகிமை என்ன செய்யும், அந்த நாட்களில் வெளியரங்கமாகும். மாம்சமானவர்கள் யாவோ நினைச்சது எல்லாருமே அது என்ன செய்யும், அப்படி நடக்கும்போது அது ஏகமாக நினைச்சு காணணும், பார்ப்பாங்க, அவருடைய கண்களால் அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தருடைய வாக்கு உரைத்தது. இது வந்து வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் என்னச்சது அந்த நேரத்தில் உண்டாயிட்டான். அடுத்தபடியாக பின்னும் கூப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு சத்தம் திரும்ப உண்டாகுது. அது என்ன சத்தம் அப்படின்னா, அந்த அப்போ சொல்ல என்னத்தை கூப்பிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாகுது ஏசாயாவுக்கு. அப்போ அந்த சத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாம்சமெல்லாம் என்ன செய்யறோம், ஒரு புல்லை போலாமாகும், அது மேன்மேலாம் வெளியின் பூவை போல என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிறார். கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ ஊதிரும் அப்படின்னு சொல்ல. புல் உலர்ந்து பூ ஊதிரும். இது வந்து முன்னால் பார்த்தோம், வயலை வச்சு நம்ம சொன்னதை பார்த்தோம், அதை வச்சு ஜனங்களை சொன்னதை பார்த்தோம். இப்போ இதில் வந்து என்னதுன்னா, புல் உலர்ந்து பூ ஊதிரும் ஜனமே சொல்லுனா, இந்த புல் யாருன்னா ஜனம்தான் புல்லாம். அப்போ கர்த்தருடைய ஆவி புல் மேலே ஊற்றும் ஆவி இறங்கி ஒன்றும் புண்ணியம் இல்லை, ஆனால் ஜனங்கள் மேலே கர்த்தருடைய ஆவி என்ன செய்யும், அந்த நாட்கள் நிச்சயம் இறங்கும். அப்போ வந்து புல் என்னச்சது, உதிர்ந்து போகுமா. புல் உலர்ந்து பூவும் என்ன செஞ்சிருமா, உதிர்ந்துருமா. நம்முடைய தேவனுடைய வசனம் மட்டும் தான் என்னச்சுமா என்றென்றைக்கு நிற்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் என்னச்சது உரைக்கிறது உண்டாகுது. புல் உழைஞ்சிரும், பூ உதிர்ந்துடும். ஆனால் அதே போல் மனிதன் என்ன செய்வான், பிறக்கிறான், மறிக்கிறான், போகிறான், ஆனால் வந்து நிலைச்சிருக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் மட்டும் என்ன செய்யாது, என்றென்றைக்குமே அழியாது, அது என்றென்றைக்குமே நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாகுது. அப்புறம் என்னதுன்னா, சீயோன் குமாரத்தியே, சீயோன் என்ன சுவிசேஷிக்கே, நீ உயர்ந்த பருவத்தில் என்ன ஏறு, எருசலேம் என்ன சுவிசேஷிக்கே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடுங்கிறார். சீயோன் வந்து சுவிசேஷிக்கு உயர்ந்த மலையில் ஏறி, எருசலேமே சுவிசேஷிக்கு நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். யூதாப்பட்டை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று சொல்லி நீ கூறுங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பராக்கிரமசாலியாக வருவாராம். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அப்பொழுது தமது புயத்தினால் அரசல்வார். இதற்கு அழிக்கும் பலன் அவரோட கூட நினைச்சது வருது. கர்த்தர் வந்து பராக்கிரமசாலியாக வருவார்,
தம்முடைய புயத்தினால் நினைச்சுவார். புயனா அதோடு நினைச்சுவார். தேசத்தை நினைச்சவர் அரசாழ்வார். அவர் அழிக்கும் பலன் அவரோட கூட நினைச்சவர். என்னென்ன பலன் நமக்கு அழிக்கிறாரு அவரோட கூட தான் வரும். கற்று நமக்கு என்னென்ன வச்சிருக்கிறோ அது நடக்கும். அதான் சொல்கிறாரு, அழுக்கு பலன் அவரோட கூட வருது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக நினைச்சது சொல்லுகிறதுங்கிறாரு. மேய்ப்பனை போல ஒரு மந்தையை நினைச்சுவர் கர்த்தர் மேய்ப்பார். மேய்ப்பன் எப்படி ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறாரோ அதே போல மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகள் தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து எப்படி கரவலாடுகளை மெதுவாக நடத்துவாருங்கிறார். மேய்ப்பன் என்ன செய்வான், சின்ன குட்டிகள் கரவலாடுனா பால் கறக்கிற ஆடுகள், அதை என்ன செய்ய முடியும், மெதுவாக தான் நடத்த முடியாது. ஸ்பீடாக வரட்டு என்ன செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டிகள் நினைச்சவர் தன்னுடைய புயத்தினால் நினைச்சவர் சேர்த்து வச்சு கொண்டுட்டு வருவாங்க. அதே போல தான் கர்த்தர் நினைச்சவர் மேய்ப்பனை போல மந்தையை நினைச்சவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால் சேர்த்து மடியில் சுமந்து கரவலாடுகளை மெதுவாக செய்கிறது. நம்ம எல்லாம் கரவலாடுகளை போல நினச்சி தான் இருக்கிறோம். அதனால ஜனங்களை கர்த்தர் எப்படி மெதுவாக நடத்தும் அப்படி நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் நினைச்சுவார். அளந்து வானங்களை ஜானனவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கு வரோம். பூமியில் உள்ள மண்ணை கொஞ்சோல அடக்கும்போது என்ன செய்கிறோம், நரைஞ்சு போயிடும். ஆனால் பூமியில் அவ்வளோ மண்ணை கருத்து நினைச்சு வரான், ஒரு மரக்காலில் அடக்கிடுவாராம். பர்வதத்தை நினைச்சு வரான், ஒரு நூலாக்கோலை போல் வச்சுட்டு வரான். பர்வதங்கள் பெரிய அதை ஒரு நூலை போல் என்ன செஞ்சுட்டு வரான், ஆக்கிட்டு வரான். மலைகளை தராசால நினைச்சு வர மலைகளை நமக்கு வேறவோ பார்க்க அவ்வளோ பெரிய மலை, அதை ஒரு தராசில் நிறுத்தக்கூடிய வல்லமை கற்றுக்கு நினைச்சது இருக்குது. அதனால் கர்த்தருடைய ஆவியை நினைச்சுறாரு அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காராக இருந்து அவருக்கு போதிக்கிறவன் யார்? இதெல்லாம் செய்கிற குறிக்கு அவருக்கு யாரும் ஆலோசனை சொல்ல முடியுமா, அவருக்கு யாரும் போதிக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கிறப்ப அதான் சொல்றாரு, நமக்கு அறிவை உணர்த்தவும் நம்ம நியாய வழியில் உபதேசிக்கவும் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் நமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை நமக்கு அறிவை தரணும். அதே போல் நம்மளை என்ன செய்யணும், நியாய வழியில் நடத்தணும், நம்மளை உபதேசிக்கணும். ஆனால் ஞானத்தை நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருக்கும் நம்ம யார்ட்டையும் ஆலோசனை பண்ணுறாரா? அவர் இல்லை. அவருடைய ஞானத்தினால கர்த்தர் நம்ம நினைச்சுறாரு, எல்லாம் செய்கிறார். அதனால ஜாதிகள் ஏற்ற சாலை தொங்கும் துளி போலவும் தராசிலை படியும் ஒரு தூசி போல நினைச்சுதான் என்னப்படுதான். தீவிகளை நினைச்சுறாரு, ஒரு அணுவை போல நினைச்சுறாராம், தூக்குறாராம். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு என்ன செய்யதான் போதாதான், அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கு கூட என்ன செய்யாதான் போதாதான். லீபோன் எரிக்கும் விறகுக்கு கூட போதும். லீபோன் பெரிய உயர்ந்த சிகரம், அது எரிக்க விறகுக்கு கூட அது போதாதான், அந்த அளவில் இருக்குங்கிறாரு. அதில் மிருக ஜீவன்கள் நிறைய மிருக ஜீவன் உண்டு, ஆனால் அது தகன பலிக்கு கூட என்ன செய்யாதான் போதாதான். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமே. இப்போ நல்ல எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்களாம், சூனியத்திலும் சூனியமாக இருக்காங்களாம், மாயையாக என்ன செய்கிறாங்களாம், ஜனங்கள்லாம் என்னப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீங்க, எந்த சாயல் அவருக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் ஒப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறப்பல சொல்றாரு. கண்ணான் நினைச்சிடான், ஒரு சுரூபத்தை நினைச்சிடான் வார்க்கிறான். கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான். தட்டான் நினைச்சிடான், பொன் தகட்டால் அதை நினைச்சுதான் மூடுறான். கண்ணான் சுரூபத்தை வார்க்கிறத இவன் பொன் தகட்டால் நினைச்சிட அதை மூடி அது வெள்ளி சங்கிலியால் நினைச்சிடறானா, அதை பொருத்தி வைக்கிறானா. அது கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணான ஒரு தச்சனை நினைச்சிடறானா, தேடுறானா. சரி, நீங்கள் அறியீர்களா, நீங்கள் அது கேள்விப்படலையா, ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படலையா, பூமி அஸ்திபாரப்பட்ட முதல் நீங்கள் அதில் நினைச்சிடல உணரா இருக்கிறீர்களா. அவர் பூமி நினைச்சிடாரு, ஒரு உருண்டை மேலே விட்டுருக்கிறார். பூமி உருண்டை மேலே கர்த்தர் நினைச்சிடா விட்டுருக்கார். பூமி ஒரு உருண்டை தான், அந்த உருண்டையின் மேலே கர்த்தர் நினைச்சிடாரு விட்டுருக்கிறாரு. அதன் குடிகள், பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் வெட்டிக்கிளிகளை போல நினைச்சிடாங்களாம் இருக்கிறார்களுங்கிறாங்க. நம்ம ஒரு உயர்ந்த கோபுரத்துல எல்லாம் இறங்கின்னு நமக்கு எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மனிதர்கள் நிற்கிறாரெல்லாம் ஒரு செங்கல் கட்டி போல கிடக்கிற போல தெரியும். அதான் சொல்றாரு, கர்த்தர் பூமி ரெண்டு மேலே விட்டுருக்கும் போது அதில் பூமியில் உள்ள குடிகள்லாம் எப்படி ஒரு வெட்டிக்கிளிகளை போல நினைச்சவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர் வானங்களை ஒரு மெல்லிய திரையாக பரப்புறாராம். வானம் நமக்கு உயரமா இருக்குது, அந்த வானம் ஒரு மெல்லிய திரையை போல நினைச்சுதான் கர்த்தர் பரப்பி வச்சுக்கிறான். அவைகள் குடியிருக்கிற கூடாரத்தை நினைச்சிடாரு, அவைகளை குடியிருக்கிற கூடாரத்திலே வனத்தில் நினைச்சிடாரு விரித்து வச்சுக்கிறான்னு சொல்றாரு. அவர் பிரபுக்களை அதே போல பிரபுக்களை என்ன செஞ்சிருவாராம், மாயை ஆக்கிடுவாராம். பூமியின் நியாயாதிபதியிலே கர்த்தர் நினைச்சிடாரு அவந்தரமாக்குவாராம். அவர்கள் திரும்ப நினைச்சுவராதான், நாட்டப்படுவதும் இல்லை, அவங்க விதைக்கப்படுவதும் இல்லை. அவருடைய அடிமுறை திரும்ப பூமியில நினைச்சது வேறுபடப்படாதுங்கிறாரு. ஏன்னா அவங்க கர்த்தர் நினைச்சிடாரு அவங்கள
பூமியில் அழிஞ்சு போனதை திரும்ப வந்து நினச்சி மாட்டார். அழிஞ்சு போனவங்களை வந்து திரும்ப வந்து நாட்ட மாட்டார். அழிஞ்சு போன விதைகள் எதையுமே என்ன செய்யாது, கெட்டு போன விதைகள் பூமியில் முளைக்குமா? முளைக்காது. இவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் என்ன செய்யாது, முளைக்காது. முளைக்காது, வேறு விடுறதும் இல்லாது. அதே போல் தான் அவங்க என்ன செய்வாங்க, ஜனங்கள் பட்டு போவாங்க அப்படிங்கிறாரு. பெருங்காற்று அவர்கள் என்ன ஒரு துரும்பை போல் என்ன செய்யுமா அடிச்சிருவாங்க. இப்போ ஏற்கனவே பார்க்குறோம், சுறாவளி வந்தாலே என்ன செய்யுது, மனிதனும் கூட தூக்கி கொண்டு எங்கேயோ கொண்டு போட்டுருதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். அதான் இந்த பெருங்காற்று வந்து என்ன ஒரு துரும்பை போல் வந்து என்ன அதை ஜனங்களை அடித்து கொண்டு போயிருமா. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுங்க, என்னை யாருக்கு நிகராக்கின்னு சொல்லி பரிசுத்தர் சொல்லுறாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் கண்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏறெடுத்து பாருங்க, அதை சிருஷ்டித்தவர் யாரு, அவைகளும் சேனை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்று என்ன செய்து குறையாது இருக்கிறதுங்கிறார். சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு என்ன செய்து மரபா இருக்கிறது என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிடுது என்றும் நீ சொல்வானேங்கிறார். யாக்கோபையும் இஸ்ரவேலையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வழி உனக்கு மறைவா இருக்குன்னு சொல்லியும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிடுதுன்னு சொல்லி நீ சொல்றது எப்படிங்கிறார். சொல்றாரு, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போக மாட்டாரு. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் நினைச்ச மாட்டாரு, சோர்ந்து போக மாட்டாரு, அவர் இழைப்படையும் மாட்டாரு. இதனை அறியா ஐயா அப்படின்னு கேட்கிறார். இதனை கேட்டது இல்லையா? அவருடைய புத்தி என்ன செய்யுது, ஆராய்ந்து முடியாதுங்கிறார். அதான் சோர்ந்து போயிடவனுக்கு அவர் என்ன செய்றாரு, பலன் கொடுக்குறாரு. சோர்ந்து போயிடவனுக்கு பலன் கொடுக்குறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன செய்றாரு, சத்துவத்தை என்ன செய்றாரு, பெருக பண்றாரு. இளைஞர் என்ன செய்றாங்க, இலைப்படைந்து சோர்ந்து போவாங்க. வாலிபர்கள் என்ன செய்வாங்க, இடறி விழுவாங்கங்கிறார். இளைஞர் கர்த்தராகிய அநாதேவன் சோர்ந்து போக மாட்டாரு, இலைப்படைய மாட்டாரு. இதை நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது, அந்த அளவில் அவர் புத்தி உள்ளவர் சொல்லிட்டு சொல்றாரு. சோர்ந்து போயிடுவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, பலன் கொடுக்குறாரு. சத்துவத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்றாரு. இளைஞர்கள்லாம் என்ன செய்றாரு, இலைப்படைந்து சோர்ந்து போறாங்க. வாலிபர்கள் என்ன செய்றாங்க, இடறி விழுறாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், இலைப்படைய முடியும், புது பலன் அடைய முடியுங்கிறாரு. மற்றபடி சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுக்குறாரு, சத்தத்தை பெருக்க பண்ணுறாரு. ஆனால் இளைஞர் இறப்படைந்து சோர்ந்து போகிறாங்க, வாலிபர் இடர் விடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு யார் காத்திருக்காங்களோ அவங்க மட்டும் என்ன செய்வாங்க, புது பலன் அடைங்குவாங்க. உங்கள் கழுகுகளை போல் என்ன செய்வாங்க, செட்டைகளை அடித்து எழும்புவாங்க. அவங்க ஓடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, இலைப்படைய மாட்டாங்க. நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தால இப்போ உயர்ந்த மலைகளில் பார்த்து நம்ம பார்த்தோம், மலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அங்கே உள்ள எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக தீவுகளை குறித்து சொல்கிறாரு. தீவுகளே, எனக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, மௌனமாக இருங்கன்னு சொல்கிறாரு. தீவுகள் வந்து எப்படின்னா, தங்கள் பிளனை என்ன செய்வாங்க, புதிதாகி கொண்டு சமீபத்து வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பேச கடமை. நான் ஒருமிக்க நியாயஸ்தானத்துக்கு முன்பாக என்ன செய்வோம், நாம் சேருவோங்கிறார் சொல்லிட்டு, கிழக்கில் இருந்து என்ன செய்றாரு, நீதிமானம் எழுப்பணும். கிழக்கில் இருந்து நீதிமானம் எழும்பி வருவான். அவர் தமது பாதப்படியில் அவனை வரவழைத்தவர் யார், ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு என்ன செய்றாரு, ஆண்டவன் ஆக்குறாரு. அவர்களை பட்டத்துக்கு என்ன செய்றாரு, ஒரு தூசியும் அவன் வெள்ளுக்கு சிதறடிக்கப்பட்ட தலையடியுமாக்கி அவன் அவர்களை என்ன செய்றான், துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையில சமாதானத்தோடு என்ன செய்றாரு, நடக்கும் பண்ணவர் யாருங்கிறார். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தமது தலைமுறைகளை வரவிடத்தர் யாரு, முந்தினவராக இருக்கிற கர்த்தராகி நான் தானே சொல்லிட்டு, பிந்தினவர்களோடும் இருப்பவரும் நான் தானேங்கிறார். முந்தினவரும் கர்த்தர் தான், பிந்தினவரோடு இருப்பவரும் நான் தான் சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சொல்லிட்டு தீவுகள்லேருந்து நினச்சி அதை கண்டு பயப்படும். கர்த்தரை கண்டு என்ன செய்வாங்க, முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிற கர்த்தரை கண்டு தீவுகள் என்ன செய்யும், பயப்படும். அப்போ பூமியின் கடையாந்திரங்கள் எல்லாம் என்ன செய்யும், நடுங்கும். அவைகளாம் ஒன்று சேர்ந்து வந்து என்ன செய்யுமா, ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து நீங்கள் திடங்கொள்ளுங்க, சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுமான்னு சொல்லுமா, அந்த அளவில் இருக்குமா. அப்போ அந்த சூழ்நிலையில் சித்திரை வேலைக்காரன் நினைச்சுவானா, ஒரு தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் ஒரு அடைக்கலை மேல் அடிக்கிறவனையும் நினைச்சுவானா, உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று அவன் நினைச்சான். ஆணிகளால் அதை என்ன செய்வானா, இருக்கிறானா. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிங்கிறார். கர்த்தர் என்ன செஞ்சாரு, தாசன இஸ்ரவேலை சொல்ற, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேங்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் என்ன செஞ்சேன், அவங்களை எடுத்தேன், அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்தேன். நீ வந்து என் தாசன், நான் உன்னை என்ன செஞ்சேன், நான் தெரிந்து கொண்டேன்.
நான் உன்னை வந்து நான் நினைச்சல, நான் வெறுத்து விடலை அப்படின்னு சொன்னேங்கிறார். என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடலைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேங்கிறார். உண்மைகளே தீவிலையும் பார்த்து சொல்லிட்டு கத்த சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், யாக்கோபே இஸ்ரவேலே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து என்னுடைய தாசன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் வெறுத்து விடலைன்னு சொல்லி ஆபிரகாம் சந்ததியை பார்த்து கருத்தை சொல்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாத நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வளத்தில் உன்னை தாங்குவேங்கிறார். அப்போ நம்மளும் யார், நம்ம வந்து கர்த்தரை தேடினா எசேக்கியா போன்ற நம்மளை கர்த்தரை தேடினா ஆபிரகாம் கர்த்தரை தேடும்போது தாவீதை போல கர்த்தர் நம்மளை தேடும்போது கர்த்தர் சொல்கிறார், அது நம்மளை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வளத்தில் உனக்கு தாங்குவேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம அந்த வார்த்தை கர்த்தரை சொல்லி தேட்டணும்னு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன ரசிக்கப்பட்டு பாவங்களை அறிக்கைட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அல்லது விண்ணப்பங்களை பண்ணணும், வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும் செய்யும்போது கர்த்தர் நமக்கு நினைச்சுவார், இந்த வசனத்தின்படி நம்ம நினைச்சுவார், நம்மளை தாங்குவார், நீ பயப்படாதான்னு சொல்லி நினைச்சுவார், பேசுவார், அதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுக்கும். அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சுறாரு, நம்மளை தாங்குறாரு, ஏந்துவார், சுமப்பார், தப்புவார்னு சொல்லுவார். அந்த சூழ்நிலை என்ன செய்வார்னா, நமக்கு மேலே யாரெல்லாம் பொறாமை பிடிச்சி போய் நம்ம மேலே யாரெல்லாம் எரிச்சலாக இருக்காங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்களா, வெறுக்கப்பட்டு கலங்கி இறைச்சி அடைஞ்சிட்டு போயிடுவாங்களாம். அப்போ நம்மளோட யாரெல்லாம் வழக்காடுறாங்களோ அவங்களாம் நாசமாகி நினச்சிடுறாங்களாம், ஒன்றும் இல்லாதபடி நினச்சிடுறாங்களாம், இல்பொருளாக ஆகிடுவாங்களாம். உன் தேவனாய கர்த்தரை நான் உன் வலதுகை என்ன செய்கிறேன், நான் பிடிக்கிறேன், தேவனாய கர்த்தரை நான் வலதுகை பிடிச்சி நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லுகிறேங்கிறார். தேவனாய கர்த்தரை நான் பயப்படாத, ஏன்னா எதிராளியில் கண்டு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாரெல்லாம் உன்னை அழிக்குன்னு சொல்லி தேடினாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க, ஒன்று இல்லாதபடிக்கு இயல் பொருளை போல் என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. யாரெல்லாம் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நினச்சாங்களோ ஒன்று இல்லாதபடி போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தராகி நான் என்ன செய்தேன், உங்கள் தேவனாக கர்த்தராகி நான் உங்கள் வலதுகையை பிடித்து சொல்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேங்கிறார். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த யாக்கோபு பார்த்து இஸ்ரேல் வம்சத்தை பார்த்து இருக்கிறார் கர்த்தர் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. யாக்கோபு ஒரு பூச்சியை போல சிறு கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதா ஜனங்கள் அவங்க ஒரு கோத்திரமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஜனங்கள் தானே தான் சொல்கிறாரு. யாக்கோபு என்ன பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி கர்த்தரும் ரட்சகருமாய் பரிசுத்தருமாய் மீட்பர் உரைக்கிறான்னு சொல்கிறார். இந்த போராடி இருக்கிறதுக்கு நான் உன்னை நினைச்சதேன், ஒரு புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாக்குறேன், நீ மலைகளை என்ன செய்வா, நீ மிதித்து நொறுக்கி குன்றுகளை என்ன செய்வா, நீ பதற்கு ஒப்பாக்கி விடுவாங்கிறார். போராடுறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்குள்ள எந்திரமாக்குறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை என்ன செய்வா, பதறைக்கு ஒப்பாக்கி விடுவா, அவைகளை நினைச்சுவா, தூற்றுவா, அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் என்ன செய்யும், சுழல் காற்றில் அவைகளை பறக்கடிக்குங்கிறார். காற்று அதில் கொண்டு போய் சுழல் காற்று வெளிச்சம் பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாங்கிறார். யாக்கோபு என்ன பூச்சியே, நீ பயப்படாத, உனக்கு யாரெல்லாம் எதிராக வந்தாலும் அவங்கள நினச்சிவாங்க, நொறுக்கப்பட்டு போயிடுவாங்க, அவங்க ஒன்று இல்லாமல் எழுப்பொருளாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்ல. நீ அந்த நாட்களில் நீ நினச்சிவா, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே நினச்சிவா, நீ மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பான்னு சொல்கிறா. ஆனால் சிறுமியே எளிமையுமாக இருந்து தண்ணீரை தேடாத படிக்கு, தண்ணீரை தேடி அது கிடையாத படிக்கு தன்னுடைய நாவு கூட என்ன செய்து தாகத்தால் வறண்டு போச்சு. ஆனாலும் கர்த்தராய் அவர்களுக்கு என்ன செஞ்சு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தேடினால கர்த்தரை நினைச்சிறாரு. ஏன்னா கர்த்தர் அவர்கள் நினைச்சு கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. உயர்ந்த மேடுகளில் நினைச்சிறாரு, ஆறுகளை வர வைப்பாராம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை வர வச்சு பள்ளத்தாக்கு நடுவே அந்த ஊற்றுகளையும் நினைச்சுவார். அந்த ஆறுகளில் உள்ள தண்ணி அந்த பள்ளத்தாக்குகளை ஊற்றுகளை போல திறந்து வருமாம். வனாந்திரத்தை நினைச்சுவார், ஒரு தண்ணீர் தடாகமாக வட்ட வனாந்திரம்னா தண்ணி இல்லாத இடங்கள், காஞ்ச இடம், அந்த வனாந்திரத்தை கூட நினச்சி ஒரு தண்ணி தடாகம் மாற்றுவார். வறண்ட பூமி நினச்சிவார், ஒரு நீர் கேணிகளும் ஆக்குவார். வனாந்திரத்திலே கேதின் மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருதி செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு வனாந்திரத்தில் ஒன்று இல்லாத இடத்துல கர்த்தர் செழிப்பாக தண்ணீரை வர வைக்கும்போது அது கேது மரங்கள், சித்தி மரங்கள், மிருதி செடிகள், ஒலிவ மரங்கள் இதெல்லாம் நீ நினைச்சிவா நட்டு அங்கே தேவதார் விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புண்ணியமர விருட்சங்கள் நீ நினைச்சிவா, நீ உண்டு பண்ணுவேன், நாங்கள் உண்டு பண்ண வைப்பேன் அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய கரை தான் அது செஞ்சிச்சு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தாரு. யாரும் அதை கண்டு உணர்ந்து நீங்கள் சிந்தித்து அறிவீங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் வழக்கை நீங்கள் என்ன இடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன வழக்கு இருக்கோ நீங்கள் கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. கர்த்தர் நினச்சி வர அந்த வழக்கை ஒரு பலமான நியாயங்களை போல நினச்சி வெளிப்படுத்தி உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சூழ்நிலையில்
அது அவைகள் எப்படி சம்பவிக்கோ அந்த சம்பவிக்க போகிறவங்களை நாங்கள் தெரிவிக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு. முந்தி சம்பவிப்புகள் இன்னதென்று சொல்லி, முன்னால் என்னெல்லாம் சம்பவிக்க அது இன்னதென்று சொல்லி இன்னதான் சொல்லி நம்முடைய மனதை அவைகள் வைக்கும்படிக்கு பிந்தி என்னெல்லாம் சம்பவிக்க போதில்லை அதை அறியும்படிக்கு நமக்கு அதை தெரிவிக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு. வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்றாரு. பின் வரும் காரியங்கள் எங்களுக்கு தெரிவிங்க, அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று நாங்கள் நிச்சயமாக அறிவோம். இப்போ கர்த்தர் முன்னால் நடக்குது, இப்போ நாங்கள்லாம் சொல்றாரு. ஆனால் விக்கிரகங்களை பின்பற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது. அதனால அவர் சொல்றாரு, பின்வரும் காரியங்களுக்கு தெரிவிங்க, அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று நாங்கள் அறிவோம். நீங்கள் தேவன்னா பின்னால் உள்ளது சொல்லுங்க, அதான் சொல்ல தெரியாத, கர்த்தருக்கு மட்டும்தான் அந்த ஞானம் இருக்குது, அதான் அவர் சொல்றாரு. பின்வரும் காரியங்களுக்கு தெரிவிங்க, அப்பொழுது நீங்கள் தேவர்கள் சொல்லி அறிவோம், அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்க, அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாக கூட நாங்கள் அதை பார்ப்போங்கிறாரு. ஏன்னா ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அதான் சூனியமாக இருக்கிறாங்கன்னு கற்று சொல்லிட்டார்ல, அதான் சொல்கிறாரு. பின்வர காரியங்களும் உங்களால் அறிவிக்க முடியாது, நன்மையும் தீமையும் உங்களால் நினைச்ச முடியாது, செய்ய முடியாது, இப்படி செய்யுங்க நாங்கள் பார்க்கவும் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தான் அதை செய்ய தகுதி இல்லையே, ஏன்னா நீங்கள் சூனியமாக இருக்கிறீங்க, உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையாக இருக்குது, உங்களை தெரிந்து கொள்கிறவர்கள் எனது அருவருப்பானவன் சொல்லிட்டு சொல்றாரு. நான் வடக்கே இருந்து ஒருவனை நினைச்சுவேன் எழும்ப பண்ணுவேங்கிறார். வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான், அவன் சூரியோதய திசையிலேருந்து என் நாமத்தை நினைச்சுவான் சொல்லி கூப்பிடுவாங்கிறார். வடக்கிருந்து வர்றவனை எலும்பு பண்ணுவேன், வடக்க சூரிய திசையிலேருந்து என் நாமத்தை சொல்லி கொள்வான் தொழுது கொள்வான். அவன் அதிபதிகளை நினைச்சு வரனா ஒரு சேற்றை போல ஆக்கிடுவான். வடக்கிருந்து வர்றவன் அதிபதிகளை சேற்றை போலவும் குயவனை ஒரு களிமனை மிதிப்பது போல நினைச்சுவான் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவர் யாரு, அவனை யதார்த்தமாக நினைச்சு சொல்லும்படி பூர்வ காலத்தில் அதை அடித்தவன் யாரு, அறிவிக்கிறவன் ஒருவனே இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கணும் இல்லையேங்கிறாரு. சொல்றாரு. முதல் நானே சீயோனை நினைச்சிறேன் நோக்கிறேன், முதல் நானே சீயோனைக்கு இதோ அவைகளை பாரு என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை நினைச்சிறேன் கொடுக்குறேங்கிறாரு. நான் பார்த்தேன், அவைகளில் அறிவிக்கிறவன் ஒருவன் இல்லை. நான் பார்க்குறேன், ஆனால் அறிவிக்கிறவன் ஒருவனே இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரன் அவர்கள் என்ன செய்யல இல்லை. இதோ அவர்கள் எல்லாரும் மாயே, அவர்கள் கிரியைகள் விருதாங்கிறார். அவர்கள் எல்லாம் மாயே, அவர்கள் கிரியைகள் விருதா, அவருடைய விக்கிரகங்கள் காற்று வெறுமைந்தானங்கிறார். அவருடைய எல்லாரும் மாயா இருக்கிறாங்க, அவர்களுக்கு கிரியைகள்லாம் விருதாவாக இருக்கிறது, அவருடைய விக்கிரகங்கள்லாம் வெறும் காற்றும் வெறுமையாக இருக்குதுன்னு சொல்கிறார். நாம் விக்கிரகங்களை பின்பற்றாதபடிக்கு கர்த்தர்களில் வைராக்கியம் இருக்கணும், சூனியமாக இருக்காதபடிக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதங்களை தருவார். இல்லை அப்படின்னா விக்கிரகங்கள் எப்படி காற்று வெறுமையாக இருக்கிறதோ இதே போல் காற்று வெறுமையாக ஆயிரும். அதுக்கு இடமிடாதபடிக்கு கர்த்தரை நோக்கம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.